சார் இந்த பேஷண்ட் கூட யார் வரா? என் பொண்ணு வரா. ஓகே சார். தீப்தி நீ போ, அப்பா பின்னாடி வரேன். சரிப்பா. சீக்கிரம் ஏறி உட்காருமா. டிரைவர். ஐயோ இந்த டிரைவர் அங்கிள் எங்க போனாருன்னு தெரியலையே. வந்துட்டேன் மேடம். சீக்கிரம் லேட் ஆகுது, வண்டி எடுங்க. போறேன் மேடம். சிஸ்டர். சொல்லுமா. என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாம சீக்கிரம் அந்த ஹாஸ்பிடல் போய் சேர்ந்துடலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு half an hour ஆகும். half an hour? ஆமாம்மா, சீக்கிரம் போயிடலாம். சரி கொஞ்சம் தள்ளி உட்காரு. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுங்க. பிரவீன். பிரவீன். ஐயோ அம்மா என்ன பண்றீங்க? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. என் தம்பி எப்ப முழிப்பான்? அது எதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாஸ்பிடல் கூட்டு போனோம், அவ்வளவுதான். சரி வாங்க சீக்கிரம் போலாம். சிஸ்டர், அங்க முன்னாடி போறது எங்க வண்டி தானே? ஆமா, உங்க அம்மா அப்பாவும் அங்க தான் போயிட்டு இருக்காங்க. சரி சரி, இனி எவ்வளவு நேரம் ஆகும்? போயிரலாம், இன்னும் 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள என் தம்பிக்கு ஒண்ணும் ஆயிராதுல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, சும்மா சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காதே. ஹாஸ்பிடல் வந்தாச்சு, சீக்கிரம் இறக்குங்க டிரைவர். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஹாஸ்பிட்டல் வந்துரும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அம்மா. ஐயோ என் பையன் பிரவீன் எழுந்துடுறா. எலும்பு எலும்பு. ஐயோ மேடம் நீங்க என்ன பண்றீங்க? தள்ளுங்க, நாங்க சீக்கிரம் கூட்டிட்டு போறோம். சுமதி வா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க வா. என் பையனை பாருங்கங்க, கண்ணு முழிக்கல. மேடம் கொஞ்சம் சீக்கிரமா தள்ளுங்க மேடம், நாங்க சீக்கிரம் எடுத்துட்டு போறோம். சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீ இங்க வா. என் பையனை எங்க கூட்டிட்டு போறாங்க? சுமதி நில்லு. அம்மா எங்க போறீங்க? தள்ளுங்க தள்ளுங்க. ஐயோ கடவுளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியல. இந்த ஹாஸ்பிட்டலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேற எங்க கூட்டிட்டு போறது? கடவுளே காப்பாத்துங்கப்பா. சுமதி, பிரவீன எங்க? இதோ இந்த ரூம்க்குள்ள தான் கூட்டிட்டு போனாங்க. எது இந்த ரூமா? எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. நீ பதட்டப்படாத முத, ஒன்னும் ஆகாது. வா, உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி தரவா? என் புள்ள கண்ணு முழிச்சு பாக்குறது வரைக்கும் எனக்கு சாப்பாடு வேண்டாங்க. இப்படின்னா எப்படி சுமதி? நம்ம புள்ள நல்லா தான் இருப்பான், அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? பாரு, நீ பயப்படுறத பார்த்து தீப்தியே பயப்படுறா. தீப்தி. அழாத தீப்தி, எல்லாம் நல்லா தான் நடக்கும். பிரவீனுக்கு ஒன்றும் ஆகாது. பிரவீனை ஏமா உள்ள கூட்டிட்டு போனாங்க? அவனை பரிசோதிச்சுட்டு டாக்டர் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. பிரவீனுக்கு எதுவும் ஆகாதல்லம்மா? ஒன்னும் ஆகாது. ஆனா பிரவீன் தான் கண்ணு முழிச்சு கூட பார்க்கலையே. நான் ஆம்புலன்ஸ்ல வரும்போது பிரவீனை கூப்பிட்டேன், ஆனா அவன் சத்தமே தரல. தலையில அடிபட்டனால சின்ன ஒரு மயக்கத்துல இருப்பான், அது அப்புறமா சரியாயிரும். நீங்க வேணா பாருங்க, என்ன கொஞ்ச நேரத்துல பிரவீன் கண்ணை முழிச்சு உங்க எல்லார்கிட்டயும் பேசுவான். எப்ப பேசுவான்ப்பா? இதோ இப்போ கொஞ்ச நேரத்துல. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் இப்ப முழிச்சிருப்பான். அப்படியாங்க? அப்போ என் பிள்ளைக்கு இப்ப பயிர் பசிக்குமே. ரொம்ப நேரம் ஆயிட்டல, அவன் வேற பசி தாங்க மாட்டான். நீங்க வேணா பக்கத்து கடையில 2 இட்லி வாங்கிட்டு வாங்க. இருமா, முத டாக்டர் என்னன்னு சொல்லட்டும். என்ன சொல்லணும்? எலும்புன உடனே இட்லி எல்லாம் குடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, டாக்டர் கிட்ட நம்ம கேட்டுட்டு குடுக்கலாம். ஆனா இப்ப அவனுக்கு பசிக்குமே. இரு வெயிட் பண்ணு. நர்ஸ் வந்திருக்காங்க. மேடம் பிரவீன் முழிச்சிட்டானா? உங்ககிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து பேசுவாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அது அவங்களுக்குலாம் தெரியாதுமா, நர்ஸுக்குலாம் ஒண்ணும் தெரியாது, டாக்டருக்கு தான் தெரியும். நம்ம டாக்டர் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டாக்டர் எப்ப வருவாரு? இங்க வாங்க, இங்க வந்து நில்லுங்க. ஏங்க இதுவா டாக்டர்? இவரு டாக்டர் மாதிரி தெரியலையே. எதுக்கு நான் சும்மா கேட்டு பார்க்கவா? இல்ல வேண்டாம் விடு. இருங்கங்க நான் போய் கேக்குறேன். அவரு டாக்டர் இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச அவரும் நம்மள மாதிரி வந்திருக்காரு. அப்படிலாம் இருக்காதுங்க, நில்லுங்க. சார். என்ன மேடம்? உள்ள என் பையன் எப்படி இருக்கான்? சாரிமா, நான் டாக்டர் இல்ல. ஐயோ சாரி சார், நீங்க டாக்டர் நினைச்சிட்டேன். சரி, எதுக்காக வந்திருக்கீங்க? உள்ள என் பையன் இருக்கான். அவனுக்கு என்னாச்சு? அவன் ஸ்கூட்டில போகும்போது கீழே விழுந்துட்டான், அதுல தலையில அடிபட்டுட்டு. ஐயோ. ஆமா, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அவங்க முடியாதுன்ட்டாங்க. அதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். தலையில அடிபட்டிருக்கு, அதான் ப்ராப்ளம்.
ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். இங்க எல்லா வசதியும் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்லாம் வந்து நல்லா சரியா இருக்கு. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. சரி சார் சரி. நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? என் பையனும் இங்கதான் இருக்கான். அவனுக்கு என்னாச்சு? அவன் விளாண்டுட்டு இருக்கும்போது மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டான். அதுல கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிட்டு, அதான் இங்க அட்மிட் பண்ணிருக்கு. வந்து 2 நாள் ஆச்சு. அப்படியா? சரி, எப்போ டிஸ்சார்ஜ்? இன்னும் 2-3 நாள்ல விட்டுறேன்னு இருக்காங்க. அப்படின்னா விட்டுருவாங்க. ஆமா சார், ஆமா. சரி, நான் எனக்கு கிளம்புறேன். என் பையனுக்கு மெடிசின் வாங்கணும். சரி சார், நீங்க போயிட்டாங்க. வரேம்மா. ஓகே சார் ஓகே. என்னங்க நேரம் ஆயிட்டு, டாக்டர் ஒன்னே காணோம். வருவாங்கம்மா, வருவாங்க. நான் வேணா உள்ள போய் பாத்துறவா? நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. எவ்வளவு நேரங்க பொறுமையா இருக்கிறது? எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. அந்த டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கான். அப்படியே டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2-3 நாளையில அனுப்பிடுவோம். நீங்க அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர் சரி. அவன் இப்ப கண்ணு முழிச்சுதானே இருக்கான்? ஆமா ஆமா, நல்லா பாத்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நாங்க இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டோம். கடவுளுக்கு அடுத்தபடி நீங்க தான் எங்களுக்கு. சரிம்மா சரி, அடுத்த பேஷண்ட் பார்க்க போனோம். எங்க பையனை நாங்க எப்ப பார்க்கலாம் டாக்டர்? அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காங்க. அப்போ உங்களை உள்ள போக விடுவாங்க. நீங்க அப்போ போனா போதும். சரி டாக்டர் சரி, நீங்க போயிட்டு வாங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை, நம்ம பையனுக்கு ஒண்ணும் ஆகல. கடவுளே நன்றி. சரி, இப்பவாச்சும் எல்லாரும் சாப்பிட வரீங்களா? இல்லங்க, எனக்கு வேண்டாம். தீப்திக்கு மட்டும் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுடுறேன். இரு மக்களே, கொஞ்ச நேரத்துல நம்மள உள்ள விடுவாங்க. அப்ப போனோம். இரு, இங்க யார்ட்டையாச்சும் கேட்டு பாப்போம். இப்பதாங்க மனசே அமைதியா இருக்குது. அதான் நான் அப்பவே சொன்னேனே, நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆகாது. தீப்தி மக்களே, அப்பா கூட போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வா. இங்க பிரவீனோட அம்மா அப்பா யாரு? நாங்க தான். ஓ, நீங்க தானா? பிரவீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா, அவன் பிரெயின்ல கொஞ்சம் அடிபட்டிருக்குது. ரத்தம் வேற கசிஞ்சிருக்குது. டாக்டர், அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. அது எந்த டாக்டர்? கொஞ்சம் கட்டையா இருப்பாரு, தலையில முடி வேற இருக்காது. ஓ, அவரா? அவரு பக்கத்து குழந்தைய பார்த்தாரு. அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் கையில மட்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா பிரவீன்ங்கிறது உங்க பிள்ளை தானே? ஆமா டாக்டர். டாக்டர், எப்போ உள்ள அலோவ் பண்ணுவீங்க? வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன பேஷண்டோட அப்பா தான் அது. ஓ, இவரா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல சார், பேஷண்ட் மாறி போச்சு. உங்க பையனை டெஸ்ட் பண்ண டாக்டர் இவங்க பையன் நினைச்சிட்டு இவங்க கிட்ட நியூஸ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? இப்போ இவங்களோட பையனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அது கிளியரா சொல்ல முடியல, ஆனா கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஐயோ டாக்டர், அப்பெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் டாக்டர். நாங்களும் முயற்சி செஞ்சுட்டு தாமா இருக்கோம். இப்போ பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வருவாங்க. அவங்கள பார்த்து அனுப்பணும் சீக்கிரம். ஐயோ, எந்த சுமதி? என்னங்க டாக்டர் சொல்றாரு?